ஆனமலை கோயிங் டு பிரேக் கோயம்புத்தூர் அப்படின்னு பார்த்தா 2வது போயிடுச்சு. வந்துதா அந்த வலி வேதனை இருக்கு. இன்னமும் பாருங்க கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்குறாங்க, ஆனமலை வாட் பிளான்ஸ் யூ ஹேவ் ஃபார் தி ஸ்டேட், திஸ் இஸ் யுவர் ஸ்டேட், ப்ளீஸ் டூ சம்திங். ஓட்டு வரலையே, வந்தா அவர் பண்ணியிருப்பாரு. அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, ஐபிஎஸ் அதிகாரி நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுறாரு, நீங்களும் கேள்வி கேட்குறீங்க. பூத்தில் ஆள் எங்கன்ற அந்த கேள்விக்கு நயினார் கிட்ட தானே பதில் இருக்குது. இன்னைக்கு வெறும் நான் என்ன கேட்குறேன்னா, காட்சி ஊடகங்கள் நயினார் நாகேந்திரனை பிரஸ் பண்ணி காட்டுறாங்களா இல்லையா? ஏன் சர்ச்சைனா வருது? அவர் தான் தென்றலா சார். அவரு ஆமா, அவர் அதிகமா பேச மாட்டாரு. அவர் பயம் எங்க அந்த ட்ரெயின்ல போனா அந்த 5 கோடி ரூபாய் எதனா விசாரிக்க போறாங்கன்னு. அவருக்கு எல்லாருக்கும் அவங்க பயம் இருக்கு இல்லையா? இந்த தென்றல் புயல் இதெல்லாம் ஊட்ட கட்டி வச்சுட்டு தெருவா போய் ஓட்டு கேட்டா மக்கள் ஏதோ பார்த்து சரி ஏதோ பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு பொழுதுக்கும் ஒரு பிரச்சனை, ஒரு பிளவு. இப்ப கூட பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு தேதியில இது இப்படி தெரியல, நாளைக்கு தேதியில அது எப்படி, அதெல்லாம் வந்து என்னன்னா ரொம்ப கிளியர் கட்டா இல்ல. கிளியர் கட்டா கிடையாது. இப்ப நீங்க உட்கார்ந்து இருந்தா டிரைவர் சீட்ல அப்ப தெரியும் கிளியர் கட்டா எத்தனை கிலோமீட்டர் அவர் பேசல, எத்தனை கிலோமீட்டர் போவீங்க, எத்தனை கிலோமீட்டர். ஏன் அந்த பழைய கோவம் ஏன் வரல? அவங்க தானே ஜெயிக்க போறாங்க. இப்போ ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி நயினார் நாகேந்திரன் ஜெயிச்சிட்டா, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு இந்த நிலைமை, ஜெயிச்சுட்டா படுகு போட்டு அயன் பண்ணுவாங்க நம்மள. அதனால சரி நான் தலைமையில சொன்னா வேலை செய்ப்போம். ஓ அப்ப சொன்னாதான் வேலை செய்யுங்க, உங்களுக்கா தெரியாது. இல்ல ஆனா அண்ணாமலை இருப்பாரா இல்லையான்ற விவாதம் எல்லாம் நடக்கும்போது மாத்தவே இல்லையே சார். ஏன் அப்படியே தானே இருந்தாரு. இவர் தான் காரணம். நயினார் நாகேந்திரன் தனி கட்சி தொடங்க போறாருன்னு எதனா யூடியூப்ல பாத்தீங்களா? பொன் ராதாகிருஷ்ணன் ரொம்ப சந்தோஷமா இருக்காரா? எல்லா பதவியும் கொடுத்துருக்காங்களா அவருக்கு? சிபி ராதாகிருஷ்ணனோட பொன் ராதாகிருஷ்ணன் ராஜா கவர்னர் பதவின்னு கூட. ஆமாங்க, இதெல்லாம் வருங்க. அதெல்லாம் பாசிட்டிவா வருது வேற, ரைட்டா? அதான் பிஜேபியில ஒண்டிதான் இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கோம். இவர் கவர்னர் ஆகிறார், இவர் ஜனாதிபதியா வர்றார். அதுவும் அதுல ஒரு உண்மையை சொன்னார் பாருங்க, அங்க எதனா டிவியில போட்டு விட்டுறாதீங்க, நீங்க போட்டீங்கன்னா வராது, வர பதவியே வராது, தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க அப்படின்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, இப்பதான் அவர் நிதர்சனத்துக்கு வராரு. ஓ நம்ம கொடுக்குற பில்டப் எல்லாம் வீணா போகுது, மேல தலைமையில வந்து வித்தையை எதிர்பார்க்குறாங்க, ரிசல்ட் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற அந்த புள்ளிக்கு வந்துட்டு தான், ராஜா நீ பேசினது, நீ பண்ணது, நீ பிரச்சாரம் பண்ணதெல்லாம் போதும், தயவு செய்து இன்னைக்கு என்ன சொல்றாரு, அம்மையார் ஜெயலலிதாவை பத்தி நான் எதுவுமே பேசல அப்படின்னு நான் குறிப்பிட்டு சொல்லல. அதிமுக ஊழல் கட்சினா ஜெயலலிதா யாரப்போ? அவர் சொன்னது நான் எதுவும் கேட்கல. ஊழல் செய்து நான் சொன்ன சிறைக்கு போன முன்னாள் முதலமைச்சர்களும் இருக்கிறாங்க. ஆமா, யார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயிலுக்கு போனது? அம்மையார் ஜெயலலிதா தான். ஏங்க திராவிட கட்சிகள் திருட்டு கட்சிகள், திராவிட கட்சிகள் ஊழல், தமிழ்நாட்டில் அதிக ஊழல் இருக்குது. ஃபங்க்ஷனல் ஊழல்னு சொல்கிறாரு. எது? தாசில்தார் ஆஃபீஸில் லஞ்சம் வாங்குறது, காவல்துறையில் லஞ்சம் வாங்குறது, இதெல்லாம் பற்றி பேசுகிறேன். அப்போ இதெல்லாம் ஊழல்லாம் அது வண்டி என்ன பண்பட்டுருச்சாமா? ஏன்னா வினை வார்த்தைகளை விட்டுட்டாரு, அதை இப்போ அள்ள முடியல, அதனால நெளியிறாரு. அதுக்கு ஆங்கிலில் சொல்லாடல் தேடி அதுக்கேற்ற மாதிரி பேசுகிறாரு.